கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்மை விட்டு பிரியாத நாட்கள் எங்களுக்கு வேண்டும் இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கிருபையாய் நீ நடத்துகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்போது உம்மை விட்டு பிரியாமல் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. தகப்பனே, எல்லா பாதையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே இயேசப்பா. நீங்கள் எங்களுக்கு வேணும் இயேசப்பா. நீர் தான் எங்களுக்கு தேவை, எல்லாமே நீங்கள் தான் இயேசப்பா. நீரே வழி நடத்தும், பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் கர்த்தர் யாரை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்து செலவழித்து ஒன்றும் சொஸ்தமாகாத பட்சத்திலே இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை எப்படியாவது தொட்டு விட வேண்டும் என்று தன்னுடைய பிரயாசத்தின் பலனாக அவரை தொட்டது நிமித்தமாக அவளுக்கு சுகம் கிடைக்கிறது. அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார் என்று கேட்கும் பொழுது, திரளான ஜனங்கள் அவரை சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது, நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது, தன்னை தொட்டதை பற்றி, அதாவது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தபடியினாலே சீஷர்களிடத்தில் கேட்கும் பொழுது, என்னை தொட்டது என்று யார் என்று கேட்கும் பொழுது, சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை ஜனங்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது யார் தொட்டிருக்கான் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் அவர் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய பிரயாசத்தின் பலனாக நான் எப்படியாவது குணமடைந்து வேண்டும் என்று அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு சுகம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த இடத்தில் கடைசியாக யார் தொட்டார் என்று அவளிடத்தில் அவர் முன்பாக அந்த பெண் வந்து நிற்கும் பொழுது அவளை பார்த்துதான் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவளுடைய விசுவாசம் என்ன என்றால், எனக்கு நிறைய என்னுடைய ஆசைகள் எல்லாம் வைத்திருத்து கொடுத்து நான் செலவு பண்ணி எனக்கு ஒரு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் குணமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். இதே ஒரு அந்த பெண் அவருடைய பாதரட்சியை தொட்டிருந்தால் கூட அதை கூட நினைச்சிருக்கலாம். அவருடைய பாதரட்சியை நான் தொட்டிருந்தா நான் சுகமடைவேன்னு சொல்லி அவருடைய பாதரட்சியை கூட தொட்டிருக்கலாம். அங்கிருந்து கூட வல்லமை புறப்பட்டு இருக்கும். அவரிடத்தில் அவருடைய நிழலை தொட்டிருக்கலாம். அவளுடைய விசுவாசம்தான், எதை தொடுகிறனோ அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவள் விசுவாசித்தபடியினாலே அந்த வல்லமை அங்கிருந்து புறப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளுக்களில்
கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, விசுவாசிக்காதவனுக்கு ஒன்று கூடாது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். நான் குணமடைவேன் என்று என் உள்ளத்தில் நான் அவிவிசுவாசத்தை வைத்துக்கொண்டு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்காது. அதே அந்த 12 வருடமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீயை வைத்துதான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்தில் நமக்கு விசுவாசம் வேண்டும், விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை நிச்சயமாய் இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொடுவேன், ஆனால் நான் குணமடைவேன் என்று விசுவாசித்தாள். அதன்படினாலே அவளுக்கு சுகம் கிடைத்தது. வேற எந்த ஒரு பகுதியாக இருக்கலாம், முதலில் சொன்ன மாதிரி பாதரட்சியவோ இல்லடவுடைய நிழலையோ ஏதோ ஒன்று தொட்டிருந்தா நான் கண்டிப்பா நான் சுகமடைவேன் என்று அவள் விசுவாசித்திருந்தாள். கண்டிப்பா அவளுக்கு சுகம் கிடைச்சிருக்கும். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம்தான் முதல் தேவை. அவரை நம்புவதற்கு, நாம் விடுதலை பெறுவதற்கு, நாம் சுகம் பெறுவதற்கு, நாம் தீவிலிருந்து விலகுவதற்கு விசுவாசம்தான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, விசுவாசித்தால் மாத்திரமே நாம் மகிமையை காண முடியும். அன்பு பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வேதத்தின்படியாக விசுவாசம், அந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் இருந்தால் மாத்திரமே நமக்கு அது விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், பிரச்சனை தீரும், எல்லா வழிகளும் திறக்கும். அன்பு பிள்ளைகளே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவளிடத்தில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. நீ என்கிட்ட வந்து நான் உன்னை குணப்படுத்தவில்லை, நீ விசுவாசித்தாய், என்னிடத்திலிருந்து உனக்கு சுகம் கிடைக்கும் என்று நீ விசுவாசித்தபடியினாலே உனக்கு சுகம் கிடைத்தது, சமாதானத்தோட போ என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, அதே போலதான் கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.